Assalamu alaikum. Welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா தான் இருக்கோம். இப்போ நாங்க ஸ்கூல் லீவ் அதாவது சம்மர் லீவ் வெக்கேஷனுக்கு சவுதிக்கு வந்திருக்கோம். சடன் பிளான் தான் திடீர்னு ரெடி பண்ணி திடீர்னு ஒரு 2 months கிட்டே எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு. நோம்பெல்லாம் முடிஞ்சிட்டு சரி ஸ்கூல் லீவ் விடுவாங்க அப்போ வரலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி சரி ஸ்கூல் விடுறதுக்கு ஒரு 1 week முன்னாடியே நாங்கள் கிளம்பி அதான் லீவ் வந்து விடுறதுக்கு முன்னாடி வந்தாச்சு. அஃபிக்கு லீவ் விட்டாங்க. அஃபிக்கு தான் இன்னும் 1 week ஸ்கூல் இருக்குது. ஸோ லீவ் கேட்டுட்டு வந்தாச்சு. இது பாட்டி வந்து முறுக்கு ஊர்லேருந்து வரும்போது ஹஸ்பண்ட்காக சுட்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அங்கே இருக்கும் போதே சுட்டு தரேன்னாங்க. பட் நோம்பு டைமில் இதெல்லாம் சாப்பிட்ட டைமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லியாச்சு. சரி ஊருக்கு கிளம்பி வர நேரத்துக்கு ஸோ செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ அவருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே இது வந்து 30th நீங்கள் இந்த வீடியோ நான் எடுத்தது வந்து 30 April அன்றைக்கி சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு ஒரு 6:30 ஒரு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதான். சும்மா வீட்டில் இருக்கிறது போர் அடிக்குது எங்கேயாவது வெளில போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு கிளம்பி போனதை தான் திடீர்னு கொஞ்ச நாள் பார்க்கில் போயிட்டு உட்காந்து ஒரு 1 or 2 hour கழிச்சு வரலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போனது. அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஃபேமிலியோடு எப்போயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ரொம்ப ப்ரீஷியஸான டைமு. ஏன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே அவர் இங்கேன்ட்டு இருப்போம். இதுக்கான டேஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸு. இந்த வீடியோஸ்லாம் இல்லை நான் வச்சுருப்பேன் பர்சன்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக கலெக்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ். இந்த பார்க்கை வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாங்க கார் எடுத்துகிட்டு வந்தால். இங்கே பார்க் பண்ணிவிட்டு நிறைய பேர் இங்கே வாக்கிங்லாம் போவாங்க. லாஸ்ட்டு வெக்கேஷன் வந்தப்போயும் இங்கே நான் வீடியோலாம் எடுத்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே சாப்பிட்டா மாதிரி அந்த மாதிரிலாம் வந்தோடனே காரை பார்க் பண்ணிவிட்டு சும்மா சரி கொஞ்சம் எங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்கார போனோம். ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. மோஸ்ட்லி இங்கே இந்த பார்க்கில் கூட்டம் இருக்கும். பட் ரொம்ப ரஷ் பார்த்திங்கன்னா இந்த Thursday நைட்டு அதாவது Thursday Friday இருக்கும். ஏன்னா இங்கே Friday Saturday தான் மோஸ்ட்டாக இங்கே எல்லாருக்குமே ஹாலிடேஸ் இருக்கும். மற்ற நாளாக ஒர்க்கிங் டேஸாக இருக்கும். ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது மற்ற டேஸில். நார்மல் கொஞ்சம் நல்ல இடமா பார்த்துட்டு நம்ம மேட் வச்சுருக்கோங்க. பிக்னிக் மேட் மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது, நம்ம வீட்லேயும் ஒன்று இந்தியாலேயும் இருக்குது. எங்கே போனாலும் காரில் மோஸ்ட்டாக இது இருக்கும். இந்த மாதிரி மேட்டை போட்டு வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்க்கில் சும்மா சிப்ஸ் அந்த மாதிரிலாம் விற்றுட்டு வருவாங்க. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். ஒரு 1 hour கிட்ட சும்மா உட்காந்து அப்படியே பேசிகிட்டே உட்காந்துருந்தோம். சரி ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சரி நான் போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன வாங்கலாம், பர்கர் வாங்கலாமா பீஸா வாங்கலாமான்னு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு அப்பா பொண்ணுங்கிட்ட நடுவில். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து சரி பீஸா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாமினோஸ் வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருந்துச்சு. டாமினோஸ் ஒரு பீஸா வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபெரியோ ரெட்டோ இது சம்திங் அதோ கொஞ்சம் ரொம்ப ஹாட் சில்லி ஃப்ளேவரோடது. நாங்கள் அதை தான் புக் பண்ணான்னு பார்த்தா இப்போ அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. அந்த இங்கே இருக்கிற டாமினோஸ் வந்து கிட்ட இப்போதைக்கு இல்லை, அந்த ஷாப்பே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம ஷாப்பில் போயிட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே நெஸ்டோ கிட்ட மேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பீஸா ஷாப் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே கூட நிறையா வந்து அரப்ஸ்லாம் வந்து வாங்குவாங்க, கூட்டமாக தான் இருக்கும், ரஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நானும் அஃபியும் உட்காந்துருக்கோம், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அஃபியும் அவரையும் மட்டும் போனாங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு மீடியம் சைஸ் நினைக்கிறாங்க அந்த பீஸாவோட சைஸு. அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் டாமினோஸ் அளவுக்கு அந்த காரம் இல்லை, பட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 45 ரியால் போட்டுருந்துச்சு. ஜூஸ் வந்து 4 பாட்டில் 10 ரியால், மொத்தம் 55 ரியால் ஆச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் சம்மர் வெக்கேஷனை எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then it's bye from Shifa. Bye, take care. Assalamu alaikum.